நாங்கள் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மன்ற நிர்வாகிகளையும் வருகையான வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்துடைய தலைவர் அருமை அண்ணன் ஹரிஹர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய பொருளாளர் ஜோதி வெங்கடாச்சலம் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை தம்பி தஞ்சை பாலு அவர்களுக்கும் மாநில பொருளாளர் மதிப்பிற்குரிய ஏவி ஜெயன் அவர்களுக்கும் மாநிலத்தினுடைய அறக்கட்டளைகளுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் பி.ஜி. விஜயகுமார் அவர்களுக்கும் அறக்கட்டளைகளுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய டி.எம். குபேந்திரன் அவர்களுக்கும் அறக்கட்டளைகளுடைய மகளிரணியினுடைய மாநில தலைவர் திருமதி பகவதி முருகன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தென்சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் கடலூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தேனி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த சங்கத்திலே எங்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய மதிப்புக்குரிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்களுக்கும் மாநிலத்தினுடைய துணைச் செயலாளர்களுக்கும் மற்றும் மூத்த தையல் கலைஞர்களுக்கும் மதுரை திரு ஜி.கே. ராஜேந்திரன் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கம் பல்வேறு இடர்பாடுகளை கடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து நிற்கிறது. ஓராண்டு காலம் நாங்கள் பதவியேற்ற காலத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் நம்ம கடந்து செல்லக்கூடிய பாதை வந்து மிக தூரமாக இருக்கிறது. இந்த சங்கத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் நண்பர்கள் வந்து மிக அதிகமாக தேவையாக இருக்கிறது என்பதை வந்து அனைவருமே வந்து கண்டிப்பாக உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் வந்து தையல் கடையை நடத்தி கொண்டு ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டுதான் வந்து இந்த சங்கத்தில் நாம் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவருமே உணர வேண்டும். நாங்கள் வந்து இந்த சங்கத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓராண்டு காலத்தில் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் பல மடங்கு மிக அதிகமான நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் வந்து நிர்வாகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் வந்து அவர்களெல்லாம் கேள்வி கேட்கிற இடத்துல நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நான் கூட அந்த மாதிரி கேள்வி கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த பொறுப்புல வந்து இருக்கிறேன். மிகப்பெரிய நெருக்கடிகள், மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை, அதாவது பெரிய நெருக்கடி, பெரிய போராட்டம். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நமது சங்கத்துல இருந்து 2010ஆம் ஆண்டு அன்று இருந்த மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து நிதி குறைகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் சங்கத்துல வந்து நீக்கிற அடிப்படையில ஒரு சில நபர்கள் வந்து ஒரு சில மாவட்டங்கள் வந்து அவரோட இணைந்து வந்து போயிட்டாங்க. அது போய் அது மாதிரி பிரித்து போனதற்கு பின்னர் நான் வந்து தொடர்ந்து அந்த உரிமையல் வழக்கை வந்து நடத்தி கொண்டே இருந்தோம். நம்ம வந்து உண்மையிலே அந்த ஒரு சில மாவட்ட நிர்வாக ஒரு கடிதமோ ஒரு குரல் பதிவு போட்டுருக்காங்க, நம்ம பிச்சை எடுத்து கொண்டேதான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டுருக்காங்க. நம்ம வந்து இருக்கிற நம்பர்கள் தான். அதே போலதான் வந்து இந்த சங்கத்தை வழிநடத்துவதற்கும் இந்த உரிமையல் வழக்கை வந்து வழிநடத்துவதற்கும் நாம் வந்து உண்மையிலேயே மாவட்ட நிர்வாகிகளும் கிளைச்சங்க நிர்வாகிகளும் கையேந்திதான் வந்து இந்த 13 ஆண்டு காலத்தில் வந்து இந்த சங்கத்தை ஒரு குறிப்பிட்ட
அளவில் வந்து டிடிகேடிஎம்எஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர்ப்போட நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக. நமக்கு முன்னதாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளை பற்றி நாம் குறை கூறிக்கொண்டிருக்கும் போது குறையை வந்து அதிகமாக கூற வேண்டாம். நம்மளுடைய பயண தூரம் மிக அதிகமான தூரமாக இருக்கிறது. நமக்கு வந்து அமைப்பு ரீதியான பலம் இருக்கணும். நான் வந்து 2001ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுக்க கிட்டத்தட்ட ஒரு 750க்கு மேற்பட்ட கிளைச்சங்கங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் டிடிகேடிஎம்எஸ் சார்பாக செயல்பட்டு இருக்கு. அது படிப்படியாக ஏற்கனவே முன்னாள் இந்த நிர்வாகிகளுடைய நிர்வாக தவறுகளால் நிறைய மாவட்ட நிர்வாகிகள் விழிப்புணர்வு கார்டுகள் போடப்படாமல் நிர்வாக ரீதியாக நிறைய தீர்வுகள் ஏற்பட்டதன் அடிப்படையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேக்க நிலை ஏற்பட்டிருக்கிற அடிப்படையில் வந்து 2009ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாகவும் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சார்பாக வந்து அந்த பழைய நிர்வாகிகள் வந்து நடவடிக்கை எடுக்கும் போது வந்து இந்த உரிமைகள் வழக்கு வந்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த உரிமைகள் வழக்கு வந்து நான் வந்து பல்வேறு நிலைகளை வந்து அதை வந்து முழுமையாக நான் வந்து விளக்கி உங்க எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வந்து நான் பொய் சொல்ல வேண்டிய தேவையே எனக்கு கிடையவே கிடையாது. இந்த தமிழ்நாடு கையெழுத்தை பொறியாளர் முன்னேற்ற பதினெட்டு 26 சென்றிருக்கிறது நம்மளுடைய சங்கம் தான். இப்ப சீதாமலை பாபு ஏடிஜே தலைமையில் உள்ள இந்த மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே கட்டுப்பட்டதுல எந்த விதமான மாற்றத்திற்குமே கிடையாது. அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சில ஒரு பாதகமான அம்சங்கள் இருக்கு. அந்த மாதிரி பாதகமான அம்சங்களை சில பேர் வந்து எடுத்துக்கொண்டு அந்த இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அவங்களும் சமீப காலத்துல கூட வந்து ஒரு சில மாவட்ட நிர்வாகிகள் வந்து கூட்டிவிட்டு அவர்களெல்லாம் வந்து சட்டமா என்னன்னு தெரியாது, பொதுக்குழு நம்மள கொள்கை மரபு செயலாளர் சொன்ன மாதிரி பொதுக்குழு நடப்பதே என்னன்னு தெரியாது, செயற்குழுனா என்னன்னு தெரியாது. நாம் வந்து அவர்கள் எல்லாம் வந்து சமூக பணியாளர்களுக்காக அவர்களை வந்து தட்டி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்த அதன் அடிப்படையில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவர் பதவி விரிவிச்சிருக்காங்க. அவருடைய பதவி வந்து அந்த பதவியை வந்து அவர் விட்டு தர மாட்டாரு. இந்த பதவி மேல மிகப்பெரிய பத்திரா இருக்காரு. இந்த சட்டமே அவருடைய சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த தவறான கருத்துல எல்லாம் ஒரு பதிவு கொடுக்கிறாங்க. இந்த சட்டத்தை வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுல இங்க வரக்கூடிய பல்வேறு நண்பர்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு மாவட்டத்துடைய செயலாளர் 18 ஆண்டு காலம் வந்து நான் செயல்படுவேன். அதுக்கு பிறகு மாநில துணைப்பொறுப்பு வந்து என்னால் அந்த துணைப்பொறுப்புகளுக்கு தேவையில்லை. நான் வந்து எந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாலும் வாக்கு அடிப்படையில் தான் வந்து நான் தேர்வு செய்யப்படுகிறது. மாநில பொறுப்பாளர்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிறோம். அது இல்லாம எங்களுடைய பணிகள் என்னன்னா ஓராண்டு காலம் இன்னும் 2 ஆண்டு காலம் வந்து எனக்கு அடுத்து புதிய மாநில தலைவரை கண்டிப்பாக என்னுடைய சொல்ல நான் புதிய நிர்வாகம் இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய தேர்வு செய்ய நான் வெளியேறக்கூடிய இந்த பதவியை ஆசிரியர் பதவி என்பது ஒருவரை தேடி வர வேண்டும். இந்த பதவியில வந்து நான் தேடி இந்த பதவி வரல. இந்த தமிழ்நாடு கையெழுத்தை பொருளாதாரம் செயல்படாமல் முடங்கி இருக்கிறது. இதுக்கு வந்து யாராவது பொறுப்பு எடுத்துக்கணும் முன்பு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய மாவட்ட நிர்வாகிகள் கேட்டுக்கொள்கிற அடிப்படையில் தான் இந்த பதவி நான் வந்து நான் வந்து இந்த பதவியில் இருந்து என்னுடைய பயிரை வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிந்த நான் கற்றுக்கொண்ட இந்த சமூகத்துல இந்த சமூக மக்களுக்கு என்னென்ன பணிகளை செய்யணும் அவருக்கு என்னென்ன உதவி பண்ணுறேன் நான் கற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையில் தான் வந்து இந்த பணி வந்து அதே நேரத்தில் நிறைய மாவட்டத்தில் கோபமாக பேசுறாரு. அப்போ உண்மை நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்ல. எனக்கு கோபம் வந்து அதிகமாக தான் வரும். சில பொய்கள் நிறைய வந்து பரப்பப்படும் போது எனக்கு கண்டிப்பாக கோபமாக தான் வரும். இப்ப அடுத்து நான் வந்து இதை நம்ம சொந்த கதையில பேசுறது நிறைய நம்ம வந்து போக முடியாது, வேற சப்ஜெக்ட் நம்ம வந்து போக முடியாது. அதனால இப்ப நான் வந்து சுத்தமாக சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கூறிட்டு நான் விடைபெற அடுத்து நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் பேச வேண்டிய வாய்ப்பு இருக்கு. இந்த இரு சங்கங்களுடைய இணைப்பு பற்றி வெளியில் பரப்பக்கூடிய தகவல்கள் வந்து மிக தவறான தகவல். அந்த தகவல்களை வந்து கவனத்திலிருந்து நிறைய மாவட்ட நிர்வாகிகள் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப திருப்பத்தூர் மாவட்டத்துடைய செயலாளர் தமிழ்ச்செல்வன் சரி, தூத்துக்குடி மாவட்டத்துடைய செயலாளர் நாராயணன் சரி, ராமநாதபுரம் மாவட்டத்துடைய செயலாளர் பழனியார் சரி, விருதுநகர் மாவட்டத்துடைய செயலாளர் மாரிசிங்கா சரி, இன்னும்